ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னா பிஎட் ஃபர்ஸ்ட் செகண்ட் செமஸ்டர் சுற்றுச்சூழல் கல்வி சப்ஜெக்ட்ல யூனிட் 1 ரொம்ப இம்பார்ட்டன்ட் 10 மார்க்கு. சுற்றுச்சூழல் கல்வியின் தேவை மற்றும் முக்கியத்துவத்தை விளக்குக. இப்போ இந்த கொஸ்டினை 5 மார்க்ல கேட்டாங்கன்னா சுற்றுச்சூழல் கல்வியின் தேவை தனியாக 5 மார்க்ல கேட்கலாம், இல்லைன்னா சுற்றுச்சூழல் கல்வியின் முக்கியத்துவம் தனியாக 5 மார்க்ல கேட்கலாம். எப்பவுமே எந்த கொஸ்டின் எழுதினாலும் சுற்றுச்சூழல் கல்வி அப்படின்னா அதோட பொருள், வரையறை இது ரெண்டும் எழுதிட்டு அதுக்கப்புறம் தேவை முக்கியத்துவத்தை எழுத ட்ரை பண்ணுங்க. அப்படிதான் எழுதணும். சுற்றுச்சூழல் கல்வியின் தேவை. சுற்றுச்சூழல் மாசுபாடு என்பது ஏதோ ஒரு வடிவில் ஒவ்வொரு தேசத்தையும் பாதிக்கிறது. ஆனால் அதனால் விளையும் பிரச்சனைகள் மாறுபட்டதாய் இருக்கக்கூடும். அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் நடத்துறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நோட்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஒரு நோட்ஸோட ரேட் 100 rupees வரும். சுற்றுச்சூழல் அப்படின்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமாக பாதிப்பை தருது, மாசுபடுதல் ஏற்படுது. ஆனால் அதோட பிரச்சனைகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு தேசத்தில் நீர் மாசுபடலாம், ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பொல்யூஷன் ஏற்படும். ஒரு நாட்டில் நில மாசுபாடு, ஒரு நாட்டில் நீர் மாசுபாடு இருக்கலாம், ஒவ்வொரு இடத்துல காற்று மாசுபாடு இருக்கலாம், இரைச்சல் மாசுபாடு இருக்கலாம், இல்லை எரிமலை வெடிப்பு ஏற்படலாம், நிலநடுக்கம், நிலச்சரிவு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்படுது. இதோட பாதிப்புகளும் வெவ்வேறு விதமாக இருக்குது அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. சுற்றுச்சூழல் தொடர்பான பிரச்சனைகளும் மனித முன்னேற்றத்திற்காக மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி குறித்த பிரச்சனைகளும் வெவ்வேறுவை. அவை ஒவ்வொரு தனிநபர் உயிரின் மீது ஏற்படுத்தும் தாக்கமும் வெவ்வேறானது. சுற்றுச்சூழல் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் மனித முன்னேற்றத்திற்காக நிறைய நம்ம பில்டிங் கட்டுறோம், தொழிற்சாலைகள் அமைக்கிறோம். இந்த மாதிரி மனித முன்னேற்றத்துல ஏற்படும் வளர்ச்சிக்காக நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி செஞ்சோம்னா அதில் வர ப்ராப்ளமும் இது ரெண்டு இருக்கிற ப்ராப்ளமும் வெவ்வேறு விதமாக இருக்குது. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் இது வெவ்வேறு விதமாக தாக்குதலை ஏற்படுத்துது. சுற்றுச்சூழல் அழுத்தம் மனித வாழ்வின் வெளிப்படையாக உணரக்கூடிய பாதிப்புகளையும் அவற்றை எதிர்ப்பு தெரிவித்தலையும் உண்டாக்கலாம். இப்போ ஓவர் ப்ரெஷர், இப்போ சுற்றுச்சூழல் பொல்யூஷனால மனிதனோட வாழ்க்கை நிறைய பாதிப்பு ஏற்படும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதை எதிர்கொள்றதுக்கான மனநிலை நம்மக்கிட்ட ஏற்படும். சுற்றுச்சூழல் அது ஓவரா பொல்யூஷனா இருக்கும்போது அந்த பொல்யூஷனை நம்ம எப்படி சமாளிக்கலாம், அது எப்படி நடக்காம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இது நமக்கு தெரியணும். இத்தகைய வெளிப்படையான பாதிப்புகளை உண்டாக்கலும் இருக்கலாம். ஒரு சில டைம் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காமலும் இருக்கலாம். காரணமாக அனைத்து உயிரின தொகுதிகளையும் உள்ளடக்கிய உயிர் மண்டலத்தில் பாதிப்பு ஏதோ ஒரு வகையில் ஏற்படுத்துவது உறுதி. இப்போ நிறைய உயிர்கள் இந்த பூமின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய உயிர்கள் இருக்கு. மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், ஊர்வன, பறவைன, கடல்ல வாழ்றக்கூடிய உயிரினங்கள், மண்புழு, பூஞ்சைகள், பாக்டீரியாக்கள், உயிரினங்கள் இந்த வளிமண்டலத்துல வாழ்ந்துட்டு வருது இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே பாதிப்பு ஏற்படுத்துறது கன்ஃபார்மா பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு இது சொல்லியிருக்காங்க. சுற்றுச்சூழல் பிரச்சனைகள்னா என்னென்னு பார்க்கலாம். அமிலமலை, பாலைவனமாதல், காற்று, நீர், மண் ஆகியவை மாசுபடுதல், ஓசோன் படல அழிவு, புவி வெப்ப உயர்வு, பெரிய புவி பரப்பு கதிர்வீச்சால் கேடுறுதல், சில உயிரின தொகுதிகளில் முற்றிலும் அழிந்து போகுதல். சில உயிரினங்கள் தொகுதினா இப்போ அந்த நிறைய உயிர்கள் அழிஞ்சுக்கிட்டே வருது இல்லையா. அப்போ டைனோசர் இருந்துச்சு, டைனோசர் அழிஞ்சு வந்துருச்சு. அப்புறம் ஒவ்வொரு பறவைகள்ல சிட்டுக்குருவி அழிஞ்சுக்கிட்டு வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினமும் இந்த சுற்றுச்சூழல் பாதிப்புனால அழிஞ்சுக்கிட்டே வருது. போன்றவை தற்போது வருங்காலத்திலும் மிக முக்கியமாக அவசரமாக கவனிக்க வேண்டிய சுற்றுச்சூழல் அச்சுறுத்தல்கள் ஆகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள். ஏன்னா ஃபியூச்சர்ல இந்த பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கு. இன்றுள்ள கல்வி முறையில் சுற்றுச்சூழல் கல்வி ஒரு முக்கிய பாடப்பிரிவாகும். சில நாடுகளில் இது அரசியல் மற்றும் கற்பித்தலை மையமாக கொண்ட செயல் திட்டமாக உருவாக்கப்பட்டு சமுதாய குழுக்கள், அரசு, அறிவியல், சமுதாயம், கல்வி நிலையங்கள் ஆகியவற்றால் தொடர்ந்து கடைபிடிக்கும் வகையில் அமைந்துள்ளது. இப்போ சமுதாய குழுவா இருந்தாலும் சரி, அரசாங்கம் இப்போ சயின்ஸ் சப்ஜெக்ட்ல சமுதாயத்துல நிறைய கல்வி நிலைகள்னா தொடக்க கல்வி, ஆரம்ப கல்வி, கல்லூரியிலிருந்து எல்லாத்துலேயுமே சுற்றுச்சூழல் கல்வியை கொண்டு வந்திருக்காங்க. அதை கடைபிடிச்சு அது ஒரு லெசனாக நடத்துகிறாங்க. அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க.
இச்செயல் திட்டம் சுற்றுச்சூழல் நெருக்கடியை கவனத்துடன் எதிர்கொள்ளும் உணர்வையும் வெற்றிகரமாக சமாளித்திடும் திறமையும் உருவாக்குவதற்கான கல்வி செயல்கள் அனைத்தையும் கொண்டது. இப்போ சுற்றுச்சூழல் கல்வியை நம்ம பெறுறதுனால என்ன பண்ணுவோம்னா, இப்போ சுற்றுச்சூழல்னா என்ன, சுற்றுச்சூழல்ல என்னென்ன பாதிப்புகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுப்போம். அது வராம இருக்கிறதுக்காக என்ன பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும். அப்படி ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பு இருந்துச்சுன்னா, அந்த டைம்ல நம்ம எப்படி சமாளிக்கணுங்கிற ஸ்கில்ஸ் வந்து நமக்கு டெவலப் ஆகும். இப்போ கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேயுமே வீட்ட விட்டு வெளிய போல, மாஸ்க் பயன்படுத்திட்டோம், தனிமைப்படுத்திக்கிட்டோம். அந்த மாதிரி அதுவும் ஒரு சுற்றுச்சூழல் ப்ராப்ளம் தானே! அப்ப அந்த சூழ்நிலையில நம்ம எப்படி வாழ்ந்தோம்? அப்படிங்கிறது இதுல குடுத்துருக்காங்க. அந்த சூழ்நிலையில நம்ம எப்படி சர்வே பண்ணி அத மீண்டு மறுபடியும் வந்திருக்கோம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே, இப்போ ஒரு நீர் மாசுபாடு அடைஞ்சிருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம எப்படி சர்வே பண்றது? அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள வந்து எப்படி சர்வே பண்ணி அந்த இடத்துல வந்து நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும். அந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்றதுக்கான ஸ்கில்ஸ் நம்மகிட்ட இருக்கணும். செயல் திட்டத்தின் அம்சங்கள். குறிப்பிட்ட கல்வி நடவடிக்கைகளின் நோக்கங்கள், கருத்துகள் மற்றும் உட்கூறுகள், இலக்காக அமையும் குழுக்கள், உள்தொடர் சூழ்நிலை, கருப்பொருள்களுக்கு செயல்படும் மாந்தர்களும் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் அவர்களின் தகுதிகள், நிலைகளும் அடையும் வழிகளையும் பங்கேற்புகளும், சுற்றுச்சூழல் நெருக்கடிகள், சுற்றுச்சூழல் கல்வி ஆகியவற்றிற்கு இடையான தொடர்பு, கல்வி நிலையங்கள். இதுதான் இந்த செயல் திட்டத்தோட அம்சங்களா இருக்கு. சுற்றுச்சூழல் கல்வி என்பது தெளிவாக வரையறுக்கப்பட்ட பன்முகம் கொண்ட ஒரு நோக்கத்துடையது. சுற்றுச்சூழல் நெருக்கடியினை சமாளிப்பதற்கான கல்வி செயல்கள். சுற்றுச்சூழல் கல்வி என்பது சுற்றுச்சூழல் சீரழிவுக்கான காரணங்கள், தீர்வுகள் ஆகியவற்றை கற்றலாகும். இப்போ சுற்றுச்சூழல் கல்வி அப்படின்னா நிறைய பன்முகத்தன்மையை கொண்டது. அதோட நோக்கமே சுற்றுச்சூழலை வந்து ஒரு நெருக்கடியான சூழல்ல எப்படி வந்து நம்ம அந்த இடத்துல சர்வே பண்றது, அந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு தராத மாதிரி எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை நடத்துறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே சொல்லி கொடுத்துக்கிறது தான் அந்த சுற்றுச்சூழல் கல்வி. சுற்றுச்சூழல்ல என்னென்ன சீரழிவுகள் ஏற்படுது, அதோட காரணங்கள் என்ன, காரணம் என்ன, அது எப்படி சுற்றுச்சூழல் பாதிப்பு அடைஞ்சுன்னா அது எப்படி சால்வ் பண்றது, இப்படி எல்லா விஷயத்தையுமே இந்த சுற்றுச்சூழல் கல்வி நம்ம படிக்கிறதுனால கத்துக்கலாம். சுற்றுச்சூழல் பற்றி கற்றல் என்பது இயற்கை வளங்களை நிர்வகிப்பதில் எதிர்ப்படும் பிரச்சனைகளுக்கான உடனடி நிவாரண நடவடிக்கையாகும். இப்போ சுற்றுச்சூழல் கல்வி நம்ம கத்துக்கிறதுனால உடனடியாக அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் நம்மளால கொண்டாட முடியும். அதுக்கான நடவடிக்கைகளை நம்மளால எடுக்க முடியும். இப்போ இயற்கை வளங்களை எப்படி பயன்படுத்துறது, எந்த அளவுக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறத நிர்வகிச்சு அதனால ஏற்பட பிரச்சனைகளையும் உடனே சொல்யூஷன் கொண்டாடுறதுக்கான எல்லா நடவடிக்கைகளுமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கற்றல் மூலமா நமக்கு வந்து அந்த முயற்சியை, அந்த நடவடிக்கையை நம்ம செய்வோம். சுற்றுச்சூழல் கல்வியின் முக்கியத்துவம். அண்மைகால இயற்கை வளங்களில் அழிவு, மாசுபடுதல் ஆகியவற்றோடு தொடர்புடைய உலகளாவிய பிரச்சனைகள் மிக அதிக அளவில் அதிகரித்து உள்ளது. இப்போ இயற்கை வளங்கள் வந்து நிறைய அழிஞ்சுக்கிட்டு வருது, மாசு அடைகிறது இல்லையா? மாசுலயே வந்து என்னென்ன மாசுபாடு இருக்குன்னா, நில மாசுபாடு, நீர் மாசுபாடு, காற்று மாசுபாடு, இரைச்சல் மாசுபாடு, இது எல்லாமே மாசுபாடுகளா இருக்கு. அப்புறம் அழிவு அப்படின்னா என்னென்ன எரிமலை வெடிப்பு, நிலநடுக்கங்கள், நிலச்சரிவு ஏற்படுறது, அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் மூலமா நிறைய அழிவுகள் ஏற்படுது. வளிமண்டலத்துல என்னென்ன ப்ராப்ளம் வருது, புயல்கள் வருது, ஆலங்கட்டி மழை, இடி மின்னல் ஏற்படுது, காட்டு தீ ஏற்படுது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் அதிக அளவுல இருக்கு இல்லையா? அந்த காலகட்டத்துல அதிக அளவு இருக்கு. இயற்கை வளங்கள் அதிகமாக பயன்படுத்துவதன் காரணமாக அழிந்து வருகின்றன. இப்ப நிறைய நம்ம இயற்கை வளங்களை யூஸ் பண்ண நிறைய ப்ராப்ளங்கள் வந்து ஏற்படுது, நிறைய விஷயங்கள் அழிஞ்சுக்கிட்டே வருது. உலக அளவில் நன்னீர் தட்டுப்பாடு, காடுகளை அழித்தல், கடற்கரை பாதிப்புகளின் அழிவு, மண் அரிப்பு, உயிரிய பல்வகைமை இழப்பு போன்றவை நம் கவனத்தை ஈர்க்கின்ற சில முக்கிய பிரச்சனைகளாகும். இப்போ நன்னீர் வந்து தட்டுப்பாடு அப்படின்னா, நல்ல தண்ணி வந்து நமக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஊர்ல பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியே அந்த இடத்துல கிடைக்காது. நிறைய இடத்துல வந்து தட்டுப்பாடு வந்து இருக்கு. காடுகள் வந்து அழிக்கிறாங்க. அப்ப நிறைய மக்கள் தொகை பெருக்கும் போது அப்ப காடுகள்லாம் அழிச்சிட்டு வீடு கட்டுறாங்க, மரத்தெல்லாம் வெட்டி வீடு கட்டுறாங்க. அந்த மாதிரி நிறைய காடுகள் வந்து அழிக்கிறாங்க. கடற்கரை பரப்புகளும் அழிவு ஏற்படுது, மண் அரிப்பு ஏற்படுது, உயிரிய பல்வகைமை இழப்புனா நிறைய உயிரினங்கள் வந்து அழிஞ்சுக்கிட்டே வருது, உயிரினங்களே இல்லாம ஆயிடுது. காற்று மற்றும் நீர் மாசுபடுதல் போன்றவை ஏற்கனவே பல பயங்கரமான
உடல்நல பிரச்சனைகளை தோற்றுவிக்கின்ற நிலையை எட்டிவிட்டன. இப்போ காற்று நீர்ல மாசுபாடு அடைஞ்சுன்னா பொல்யூஷனா இருக்கிற காற்றை வந்து நம்ம சுவாசிக்கும் போது நுரையீரல்ல நிறைய ப்ராப்ளம் ஏற்படும், சுவாசிக்கிற பிரச்சனை ஏற்படும். அதனால நமக்கு உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நிறைய நோய்கள் வரும். அதே மாதிரி நீர் சுத்தமில்லாத தண்ணி குடிச்சோம்னா நிறைய நோய்கள் வரலாம். டெங்கு காய்ச்சல் வரலாம், மலேரியா, அந்த மாதிரி நிறைய தொற்று நோய்கள்லாம் நமக்கு வர வாய்ப்பு அதிகமா இருக்கு. இவை சுற்றுச்சூழல் மீது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்துவதுடன் நீண்டகால பொருளாதார வளர்ச்சியும் பாதிக்க தொடங்கியுள்ளது. இப்போ சுற்றுச்சூழல் இந்த பிரச்சனைகள் எல்லாமே சுற்றுச்சூழல்ல நிறைய பாதிப்பை ஏற்படுத்துது. அதோடு மட்டும் இல்லாம எக்கனாமிக்கல் ரீதியா நிறைய பாதிப்பையும் தருது. இந்நிலையில் சுற்றுச்சூழல் கல்வியின் பற்றியும் தேவையும் பற்றி அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. இப்போ சுற்றுச்சூழல் கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நமக்கு சொல்ல தேவையில்லை. ஏன்னா இந்த பிரச்சனைகள் மூலமா இதை படிக்கும் போது நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒண்ணு. சுற்றுச்சூழல் கல்வி வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து மற்றவங்க எல்லாருமே கத்துக்கணுங்கிறதுக்காக தான் எல்லா கல்வி நிலைகளும் காலேஜ்ல இருந்து எல்லாத்துலேயுமே சுற்றுச்சூழல் கல்வி வந்து கொடுக்குறாங்க. சொல்ல போனால் நீடித்த நிலையான வளர்ச்சி, அதாவது இயற்கை வளங்களுக்கு ஊறு விளைவிக்காமல் பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்தல் என்பதே சுற்றுச்சூழல் கல்வியின் தாரக மந்திரமாகும். இப்போ பொருளாதார ரீதியா நிறைய பிசினஸ் பண்றாங்க, ஒரு தொழிற்சாலை அமைக்கிறாங்க அப்படின்னாலும் சுற்றுச்சூழல்ல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாத மாதிரி தான் அந்த பொருளாதாரத்துக்கு முன்னேற்றத்துக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அந்த செயல் திட்டங்கள்லாம் செய்யறது, ப்ராஜெக்ட் செய்யறது, அது எல்லாத்தையுமே சுற்றுச்சூழல்ல எந்த ஒரு பாதிப்பும் விளைவிக்காத மாதிரி தான் நம்ம ஒரு எக்கனாமிக்கல் ரீதியா ஒரு கண்ட்ரி டெவலப் ஆகணும்னா முதல்ல வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பு அடையாத மாதிரி தான் அதை வந்து பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இப்போ விவசாய நிலங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த விவசாய நிலங்கள்லாம் அழிக்காம ஒரு காடு மரங்கள் இது எல்லாத்தையும் அழிக்காம ஒரு விஷயத்த நம்ம செய்யறதா இருந்துச்சுன்னா, ஒரு பில்டிங் கட்டுறதா இருந்தா கூட ஒரு மரத்தையோ வெட்டாம, ஒரு தொழிற்சாலை அமைக்கும் போது அந்த தொழிற்சாலையில வர கழிவுகள் வந்து நீர்ல வந்து டைரக்டா வந்து கலக்காம அதை வந்து மீண்டும் சுத்தகரிச்சு அதை பயன்படுத்துறது. அதுக்கப்புறம் வந்து எதா இருந்தாலும் ஒரு எந்த ஒரு செயல் திட்டம் கொண்டு வந்தாலும் சுற்றுச்சூழல்ல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாத மாதிரி தான் அந்த செயல் திட்டத்தை கொண்டு வரணும். நீடித்த நிலையான வளர்ச்சி என்னும் கொள்கை உலகில் அனைவருக்கும் வளங்களையும் வாய்ப்புகளையும் சரிசமமாக கிட்ட செய்தல் என்பது குறிக்கோளாக கொண்டது. இப்ப நீடித்த நிலையான வளர்ச்சினா நீண்ட காலத்துக்கு இருக்கணும், எல்லா மக்களுக்குமே சரியான வாய்ப்பு, சரிசமமா அந்த வளங்கள் வந்து பயன்படுத்துறதுக்கான உரிமைகள் வந்து அவங்க கிட்ட இருக்கு, எல்லாருக்குமே ஈக்குவலா இருக்கணும். அதுதான் இதோட குறிக்கோளா இருக்கு. வசதி அற்றவர்களும் அவர்களது குடும்பங்களும் முன்னேறுவதற்கான வசதிகளை செய்து கொடுத்தல் மட்டுமே இது சாத்தியமாகும். இப்போ வசதி அற்றவர்கள்லாம் ஏழைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் முன்னேற்றத்திற்கான எல்லா வசதியுமே செஞ்சு கொடுக்கணும். அப்பதான் இது வந்து சாத்தியமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இத்தகைய நிலையை ஏற்படுத்த முனைவதுதான் சுற்றுச்சூழல் கல்வியாகும். சுற்றுச்சூழல் கல்வி பயன்மிக்கதும் மிகவும் அவசியமானது ஆகும். சிறு வயதிலே குழந்தைகள் அனைவரும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை கற்பதோடு அவர்கள் வாழும் இடத்தில் சுற்றுச்சூழல் பற்றிய அறிவை அவர்களை வளர்க்க வேண்டும். இப்போ குழந்தைகள் சின்ன வயசுல இருந்தே சுற்றுச்சூழல் கல்வி பத்தியோ சுற்றுச்சூழல் பத்தியோ விழிப்புணர்வு கொடுக்கும்போது அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்களையும் சுத்தபத்தமா வச்சுப்பாங்க, சுகாதாரமா ஹைஜீனிக்கா வச்சுப்பாங்க, தன்னை சுத்தி உள்ள இடத்தையும் சுத்தமா வச்சுப்பாங்க. இயற்கையை வந்து எந்த ஒரு பாதிப்பும் தரமாட்டாங்க. ஒரு குப்பையை கூட குப்பை தொட்டியில் தான் போடுவாங்க, வேஸ்ட் ஆக்குற பொருளை தண்ணியில போட மாட்டாங்க. நம்ம தூய்மையா வச்சுக்கிறது, இயற்கை வளத்துல எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி அவங்க வந்து இயற்கை கிட்ட நடந்துக்குவாங்க. சின்ன சின்ன குழந்தைங்களுக்குமே மரங்கள் வைக்கிறத பத்தி அவேர்னஸ் கொடுக்கறது, மரங்கள் வச்சாதான் மழை வரும், நிறைய காற்றுகள் நமக்கு கிடைக்கும், தூய்மையான காற்றுகள் கிடைக்குது அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயத்துல இருந்து சின்ன குழந்தைங்களுக்கு எல்லா விஷயங்களுமே படிப்படியா தெரிஞ்சுக்க அவங்க ஃபியூச்சர்ல வந்து நிறைய மரம் நடுவாங்க. சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாத மாதிரி அவங்களுடைய லைஃப்பை ரன் பண்ணுவாங்க. இது வந்து சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு வந்து சுற்றுச்சூழல் கல்வி கொடுக்கணுங்கிறது தான் இதோட மெயின் நோக்கமே. அவர்களுக்கான சுற்றுச்சூழல் கல்வி முக்கிய பாடங்களோடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்போ சயின்ஸ் சப்ஜெக்டோட ரிலேட்டடா சயின்ஸ் சப்ஜெக்ட் படிக்க இப்போ ஒரு தொழிற்சாலைகள் பத்தி படிக்கிறாங்கன்னா அந்த இடத்துலயும் சுற்றுச்சூழல் பத்தி அந்த டாபிக் வந்து வரும். சுற்றுச்சூழல்
பாதிக்காத மாதிரி, அப்புறம் கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள், நீர் மாசுபாடு, நிலம் மாசுபாடு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட்ல இருக்கும். 6th ல 10th வரைக்குமே சயின்ஸ் சப்ஜெக்ட்ல சுற்றுச்சூழல் ரிலேட்டடான இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட், எல்லா லெசனும், எல்லா யூனிட்டுமே அந்த சயின்ஸ் சப்ஜெக்டோட இருக்கும். ஒருங்கிணைச்சு தான் கொடுத்துருப்பாங்க. சுற்றுச்சூழல் கல்வியின் முக்கியத்துவம், இது தனி 5 மார்க்ல கேட்கலாம். இது குழந்தை மற்றும் வயது வந்தோரின் சுய தேவையை பூர்த்தி மற்றும் சமூக வளர்ச்சி மிக அவசியமாகும். இயற்கை சூழ்நிலையில் சமநிலை மற்றும் பல்வகை உணவு சங்கிலிகளை புரிந்து கொள்ள சுற்றுச்சூழல் கல்வி மிகவும் அவசியமாகும். சுற்றுச்சூழல்னா என்ன? சுற்றுச்சூழலோட சமநிலைகள் உணவு சங்கிலிலாம் இருக்கும் இல்லையா? இப்போ புல்லு வந்து மான் சாப்பிடுது, மான் வந்து சிங்கம் சாப்பிடுது. அந்த மாதிரி உணவு சங்கிலிகள்லாம் இருக்கும். ஒரு உயிரை வந்து இன்னொரு உயிர் சாப்பிட்டு தான் வாழுது. இப்போ மனிதர்கள் வந்து நம்ம காய்கறிகளை சாப்பிட்டு வாழ்றோம். அது வந்து உணவு சங்கிலிகள்ல பார்க்கும்போது அதை பத்தி புரிஞ்சுப்பாங்க. உயிர் வாழ்தலுக்கும் பொருள்சால் பண்பாட்டு கூறினை வளர்ப்பதற்கும் சுற்றுச்சூழல் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு போற்றிட இது முக்கிய பங்காற்றுகிறது. இப்போ உயிர் வாழ்றதுக்கும் எப்படி வந்து இயற்கை வந்து எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு, இயற்கையோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ காற்று இல்லைன்னா நம்ம சுவாசிக்க முடியாது, நீர் இல்லைன்னா நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும், இறந்துருவோம். காற்று, நிலம், நீர், உணவு, இது எல்லாமே நமக்கு வந்து முக்கியமான ஒண்ணு. சுற்றுச்சூழல் தான் நம்மளோட வாழ்க்கையில ஒருங்கிணைச்சு இருக்கு. இப்போ பொருள்சார் பண்பாடுனா என்ன, இதை பத்தி எல்லாத்தையுமே ஒரு குழந்தை வந்து எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சுற்றுச்சூழல் கல்வியை வந்து கொடுத்துருக்காங்க. இது இயற்கையையும் சமுதாயத்தையும் போற்றிடவும் அவற்றின் மகிழ்வுற வாழ்ந்திடவும் உதவுகிறது. இப்போ இயற்கையையும் சமுதாயத்தையும் நல்லா எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாம போற்றி நல்லா வாழ்றதுக்கும் மகிழ்ச்சியா லைஃப்பை வந்து ஹாப்பியா ரன் பண்றதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சுற்றுச்சூழல் கல்வி. மனித இனத்தின் நீண்டகால மற்றும் உடனடி நலனுக்கு தேவையான சுற்றுச்சூழல் மாற்றங்களில் அக்கறை கொள்ள வைக்கிறது. இப்போ மனிதனோட நீண்ட காலத்திற்கும் நல்ல ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னா சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அந்த அறிவு வந்து இதுல கொடுத்துருக்காங்க. சுற்றுச்சூழல்ல வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இருந்தாதான் நம்ம நல்லா வாழ முடியும். நம்ம ஃபியூச்சர்லயே நல்லா வாழ முடியும். நம்மளுடைய குழந்தைகளும் அவங்களும் சுற்றுச்சூழல்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம இருக்கிறதுனால அவங்களும் ஹாப்பியா சந்தோஷமா வாழ்வாங்க. அந்த அக்கறை வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கணும். மக்கள் தொகை பெருக்கம், இயற்கை வளங்களின் குறைவு ஏற்படுதல், புவி வெப்ப உயர்வு போன்ற பல பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வைக்கிறது. இப்போ சுற்றுச்சூழல் கல்வி படிக்கிறதுனால நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கோம். மக்கள் தொகை பெருக்கம், மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாச்சுன்னா நிறைய வந்து பில்டிங் கட்டணும், மரங்களை வெட்டி நிறைய பில்டிங்கள் கட்டணும், நிறைய தொழிற்சாலைகள், நிறைய கம்பெனிகள், நிறைய கடைகள், அது இதுன்னு நிறைய ஓப்பன் பண்ணணும். பாப்புலேஷன் வந்து அதிகமா இருக்கும்போது நிலங்கள் வந்து பற்றாக்குறை ஏற்படலாம், நீர் பற்றாக்குறை ஏற்படும், உணவு கட்டுப்பாடு ஏற்படும். ஏன்னா விவசாயம் வந்து நிறைய பண்ணணும். அப்பதான் எல்லாருக்குமே உணவு கிடைக்கணும். மக்கள் தொகை அதிகரிக்கும் போது நிறைய பிராபலங்கள் ஏற்படுது. அதை பத்தி நம்ம சுற்றுச்சூழல் கல்வி படிக்கும் போது மக்கள் தொகை பெருக்கத்தை பத்தி தெரிஞ்சுப்போம். அதனால என்ன ப்ராப்ளம் வருங்கிறதையும் தெரிஞ்சுப்போம். அப்புறம் இயற்கை வளங்களோட குறைவு ஏற்படுது. இயற்கை வளங்கள் நம்ம பயன்படுத்த அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறது இல்லையா? அதனால வந்து புவி வெப்ப உயர்வு அதிகமா இருக்கும். அப்போ ஓசோன் படலம் வந்து ஓட்டை அடையும். ஓசோன் படலம் ஓட்டை அடைஞ்சுன்னா சூரிய கதிர்கள் டைரக்டா வந்து நம்ம ஸ்கின் மேல படும்போது ஸ்கின்ல வந்து நிறைய ப்ராப்ளம், கேன்சர் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கொப்பளங்கள் வரலாம். இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து புவி வெப்ப உயர்வு ஏற்படும் போது அந்த நீர்லாம் வற்றி போயிடும், விவசாயம் நடக்காது, மழை பொழியாது. இந்த பூமியே சூடாகும் போது நிறைய பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்ல வந்து கவனம் செலுத்த வைக்கும். சுற்றுச்சூழல் கல்வி படிக்கிறதுனால சுற்றுச்சூழல் வந்து பாதிப்படைச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளங்கள் ஏற்படுங்கிறத நமக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும். அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஏற்படுத்தாம இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். ஒருவேளை அந்த ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா அது எப்படி சொல்யூஷன் கொண்டு வந்து அதை வந்து தீர்க்கலாம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். அப்படி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய சமயத்துல எப்படி நம்ம சர்வே பண்ணி அந்த இடத்துல வாழ்றதுக்கான எல்லா நாலேஜும் ஸ்கில்ஸும் நமக்கு தெரியும். அதுக்காக தான் சுற்றுச்சூழல் கல்வியை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பிஎட்லையும் இது ஒரு சப்ஜெக்டா கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு இந்த நாலேஜ் இருந்தால் தான் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ண முடியும். சுற்றுச்சூழல் எவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு டீச் பண்ண முடியும். இந்த 10 மார்க் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.